கர்த்தர் இன்றைய வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதே என்றும் கர்த்தர் கண்டு. கர்த்தர் இந்த வசனம் பார்க்கும்போது கர்த்தர் பூமியில் மனுஷனை படைத்து அநேக பாவங்கள், உலகத்தில் எல்லா பாவங்களும், இந்த உலகத்தில் பாவங்கள் பெருகும்போது கர்த்தர் பூமியை பார்க்கும்போது எல்லாருடைய பாவம் நினைவுகளும் மாறி போச்சான். ஒவ்வொருத்தருமே அடுத்தவங்களுக்கு வந்து கொலை பண்ணணும், இல்லை பொருளாசை, இந்த எல்லாமே தற்புரிய லாபம், பொருளாசை, விபச்சாரம், வேசித்தனம், எல்லா பாவத்தில் போயிட்டு பாவத்தையே சிந்திக்கிறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க. அப்போ பூமி பார்க்குறாரு, அவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே அவன் ஒரு 10 பேர் இருக்கானா, அவனோட நினைவு, அவன் உட்கார்ந்து தனியாக நினைவே பாவமாக மாறி போச்சு. அவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி நினைவே பாவம். எப்பவும் அடுத்து கர்த்தருடைய வேதத்தை தேவன் விரும்பாத பாவங்கள், அசுத்தங்கள், பாவங்கள், இதெல்லாம் தேவன் விரும்பாத காரியங்களை அவன் நினைக்கிறான், செயல்படுத்துகிறான், பூமியை தீட்டுப்படுது. அவன் கர்த்தர் பூமியை அழிக்கிறார். நோவாவின் காலத்தில் பூமி முழுவதுமாக அழிக்கிறார். இந்த வேளையில் நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது, நம்ம அவைக்குள் இருப்போம், நம்மளுடைய நினைவின் தோட்டம் எப்படி இருக்குது, நமக்குள்ளே அதே இச்சையோ, அநேக பொருளாசைகளோ, அடுத்தவங்க போல் இச்சிக்கிறதோ, இல்லை ஏதோ ஒரு பாவங்கள், இல்லை ஒரு அடுத்தவங்கள வந்து நம்ம ஒரு ஏதோ அடுத்தவங்க விரோதமாக ஒரு எரிச்சல் படுறதோ, அவங்கள அழிக்கிறதுக்கு நினைக்கிறதோ, ஏதோ ஒரு புறாமப்படுறதோ, அடுத்தவங்க ஏதோ தேவன் நீங்கள் நினைக்கிற நினைவை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளாத, கர்த்தர் விரும்ப மாட்டார்னு தெரிஞ்சால் அது பாவம். இந்த வேளையில் நம்ம சிந்தையை ஒப்பு கொடுப்போம், சிந்தையை எல்லா பாவத்தையும் மன்னிப்பு கேட்போம், ஒரு ஸ்பஷ்டப்படுத்துவோம். கர்த்தர் அர்ப்பணிங்க. கண்டிப்பாக தேவன் கிருபையின் தேவன் உங்களுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார், பசுத்த வாழ்க்கை தருவார், பசுத்தை நிரப்புவார். இந்த பூமியிலையும் சாட்சியமான பரலோகத்தை ஆயத்தப்படுத்துவார். கடைசி ஒரு பசுத்தா வாழ நாட்களில் தேவனை அந்த பசுத்தா துக்கப்படுத்தாதபடி சாட்சியோடு வாழ அர்ப்பணிப்போம். தேவனை கிருபை செய்வாராக. ஆமென்.